சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு தொடர்பாக முன்னாள் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமி விவரிக்க கேட்போம். மாரிச்சாமி, ஏற்கனவே ஸ்ரீதர் தான் அப்ரூவராக மாற விரும்புவதாக மனுவும் தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்பொழுது விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். முழு விவரங்கள் என்ன? தமிழகத்தையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு. இந்த கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் முன்னாள் காவல் ஆய்வாளர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் இன்று வழக்கு விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். எதற்காக என்றால், சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் மதுரை மாவட்ட நீதிமன்ற கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த வழக்கில் தான் அப்ரூவராக மாற விரும்புவதாக ஸ்ரீதர், அதாவது அவர்தான் இந்த வழக்கின் A1 அக்யூஸ்ட், அவர் அப்ரூவராக மாற விரும்புவதாக ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீது ஏற்கனவே விசாரணையின் போது நீதிபதி முத்துக்குமரன் முன்னிலையில் விசாரணை நடைபெற்ற பொழுது கொலை செய்யப்பட்ட ஜெயராஜ் பென்னிக்ஸ் குடும்பத்தினர் மற்றும் முன்னாள் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதரை அப்ரூவராக மாற்ற கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சிபிஐ தரப்பிலும் இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறார்கள். சிபிஐ தரப்பிலும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீதர் தனது தரப்பு வாதத்தை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று வழக்கு விசாரணைக்காக மதுரை மத்திய சிறையில் இருந்து அந்த முன்னாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் காவல்துறையின் பலத்த பாதுகாப்புடன் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இப்பொழுது ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.